அது ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தன்னோட குடும்பத்தோட ரம்யா வாழ்ந்துட்டு வர்றா. அவ ஒரு அழகான கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த சிட்டிக்கு வந்து 1 மாசம்தான் ஆச்சு. ரம்யா அப்ப தனக்கு தானே இப்படி பேசிக்கிறா. ஐயோ, இந்த நகரத்துல எவ்வளவு வெயிலு. கிராமத்துலன்னா நல்லா சில்லுன்னு காத்து வீசும். வீடு முழுக்க மரம் இருக்கும், முற்றத்துல காய்கறிலாம் இருக்கும். ரம்யா அப்படி நினைச்சிட்டே இருக்கும் போதே அங்கே அவளோட மாமியார் காந்தம்மாவோட குரல் கேக்குது. அவங்க சந்தையில இருந்து அப்பதான் வந்திருக்காங்க. என்ன அப்படி விலைவாசி எல்லாம் ஏறி போய் கிடக்குது. சந்தைக்கு போனா காசு மட்டும்தான் காலி ஆகுது, ஒரு பொருளை வாங்க முடியல. அத்த, ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு அத்த? ஆமாடி, கோபம் வராதா என்ன? அந்த தக்காளி விலை வானத்தை தொற்றுச்சு. கிலோ 100 ரூபாயாம். கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் ரொம்ப விலை ஆயி போச்சு. இந்த நகரத்துல வாழணும்னா சொத்து பத்துக்களை வித்துதான் வாழணும் போல இருக்கு. அப்பா அங்க காந்தம்மாவோட பொண்ணு ராதிகா வர்றா. என்னம்மா காலையிலே சத்தம் போட்டு இருக்கா, என்னாச்சு? என்ன நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேனா? இன்னைக்கு என்ன காய் வைக்கிறதுன்னு யோசிச்சா தலையே வெடிச்சு போயிடுது. காய்கறி விலைலாம் ஏறி போய் கிடக்கு. அத்த, சந்தையில காய்கறி விலைலாம் அதிகமா இருக்குன்னா நம்மளே காய்கறிகளை விளைய வைக்கலாமே அத்த. என்ன காய்கறிகளை விளைய வைக்க போறீங்களா? இது என்ன உங்க ஊரு கிராமம் நினைச்சீங்களா? இங்க என்ன தோப்பு வயல்னு இருக்கா? இது அபார்ட்மெண்ட். இங்க எப்படி காய்கறிகளை விளைய வைக்க முடியும்? நீங்க ஏதாவது தெரிஞ்சுதா பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? ராதிகா சொல்றது உண்மைதான் ரம்யா. உனக்கு இன்னும் அந்த நகரத்தை பத்தி தெரியல. இங்க தண்ணி வாங்கணும், பால் வாங்கணும், ஏன் கருவேப்பிலை வாங்கணும்னா கூட கடையில தான் போய் வாங்கணும். நீ போய் அந்த தக்காளியை மட்டும் வச்சு ஏதாவது ரசம் வை. காந்தம்மா இப்படி சொன்னதோ ரம்யா அமைதியா கிச்சனுக்குள்ள போயிடுறா. ஆனா அவளோட மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுது. மனசு இருந்தா மார்க்கம் இருக்கு, செய்யணும்னு நினைச்சு முயற்சி பண்ணா கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு அவளுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமையலறையில காய்கறிகளை நறுக்கிட்டு இருக்கா. அந்த காய்கறிகள்ல இருந்து சில முதிர்ந்த விதைகள் அவளுக்கு கிடைக்குது. வழக்கமா மத்தவங்க அந்த விதைகளை குப்பையில போட்டுருவாங்க. ஆனா ரம்யா அப்படி செய்யல. ரம்யா தக்காளி விதைகள், பச்சை மிளகாய் விதைகள், முத்தி போன கத்திரிக்காய் விதைகளை பிரிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல உலர வைக்கிறா. இந்த விதைகள் தான் நாளைக்கு பயிராக போகுது. இந்த விதைகளை போட்டு விட்டா என்ன? நம்ம டெரஸ்ல தான் காலி இடம் இருக்குதே, அங்க போய் இதை முயற்சி பண்ணி பாக்கலாம். ஹலோ அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த குப்பையெல்லாம் போய் ஜாக்கிரதையா காய வச்சிருக்கீங்க. என்னது இது? ராதிகா, இது குப்பை இல்ல, இதெல்லாம் விதை. இத போட்டா செடி வளரும். என்னது? இந்த கான்கிரீட் கட்டிடத்து மேல செடி வளருமா? ஏன்னா உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கா? நீ மண் எங்க இருந்து எடுத்து வருது? இதுக்கான தொட்டி எல்லாம் எங்க இருந்து எடுத்து வருது? இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கா செலவாகும். அம்மாக்கு தெரிஞ்சா பணத்தை வீணடிக்கிறீங்கன்னு உங்களதான் திட்டுவாங்க. நான் இதுக்காக தொட்டி எல்லாம் வாங்க போறது இல்ல ராதிகா. நம்ம வீட்டுல வேஸ்டா இருக்க டப்பா, அப்புறம் பெயிண்ட் வாலிலாம் இருக்குல்ல, அதே பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மண்ணு பக்கத்துல கட்டிட வேலை நடக்குது, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வரேன். உங்க இஷ்டம். ஆனா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருங்க. எனக்கு இந்த மாதிரி மண்ணுல வேலை செய்யறதெல்லாம் பிடிக்காது. அதனால என்ன கூப்பிடாதீங்க, நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க. ஆனா ரம்யா தன்னோட முயற்சியில உறுதியா இருக்கிறா. அன்னைக்கு மதியம் காந்தம்மா தூங்குனதுக்கு அப்புறம் ரம்யா ஸ்டோர் ரூமுக்கு போறா. அங்கிருந்த பழைய வாளி, உடைஞ்ச பிளாஸ்டிக் டப்பா, காலி வாட்டர் பாட்டிலுங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. ரம்யா பழைய டப்பாக்கள்ல சின்ன சின்ன துளைகளை போட்டு அதுக்குள்ள மண்ணை கொட்டி நிரப்புறா. கிச்சன்ல மீதமான காய்கறி தோல், டீ பவுடர் இதெல்லாம் போட்டு இயற்கை உரம் தயாரிக்கிறா. இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அந்த விதைகள் கிட்ட நீங்க நல்லா வளரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கா ரம்யா. அப்ப அந்த நேரத்துக்கு காந்தம்மா துணிக்காய போடுறதுக்காக மாடிக்கு வர்றாங்க. அப்ப காந்தம்மா ரம்யாவையும் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்களையும் பார்த்துட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க. ஹே ரம்யா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லத, மாடி எல்லாம் குப்பையாக்கி வச்சிருக்க. இந்த பழைய டப்பா, இந்த குப்பையெல்லாம் என்னது? பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? காந்தம்மாவோட மருமக குப்பைய வச்சு விளையாடிட்டு இருக்கா நினைக்க மாட்டாங்களா? இல்லத, இது குப்பை இல்லத, இதுல நான் செடி வளர்க்க போறத. இதுல இருந்து நமக்கு காய்கறி கிடைக்கும். என்னது காய்கறி கிடைக்குமா? இந்த சின்ன டப்பாலையா? உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால இந்த டெரஸ கெடுக்காத. மழை வந்தா அந்த மண்ணெல்லாம் ஓடி இந்த ஸ்லாப்பே கெட்டு போகும். உடனே எல்லாத்தையும் தூக்கி போடு. இல்லத, தரைக்கு எதுவும் ஆகாதத. நான் கீழே பிளாஸ்டிக் சீட் போட்டிருக்கேத்த. ஸ்லாப் கெட்டு போகாதத. ஒரு தடவை நம்புங்கத்த. 1 மாசத்துக்கு அப்புறம் காய்கறி வரலனா நானே இதெல்லாம் எடுத்து போட்டுறேன். பிளீஸ் அத்த. பாத்தியாமா இவங்க பண்றத? என்னதான் அண்ணி கிராமத்தை விட்டு இவ்ளோ பெரிய சிட்டிக்கு வந்தாலும் அவங்களோட கிராமத்தை புத்தி இன்னும் போகவே இல்ல. பிடிவாத பிடிக்கிறாங்க. ராதிகா சொன்னதை கேட்ட காந்தம்மா இப்படி சொல்றாங்க. சரி, நான் உனக்கு 1 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள செடி வளர்ந்து காய்கறி காக்கலனா இது எல்லாத்தையும் எடுத்து நானே கீழே போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ இந்த டாபிக்க பத்தியே பேசக்கூடாது. சரிங்கத்த, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறத.
காந்தம்மா கொடுத்த 1 மாச கேடு ரம்யாவுக்கு சவாலா மாறுது. அவ அந்த செடிகளை எல்லாம் தன்னோட குழந்தைகளை போல பாத்துக்க ஆரம்பிக்கிறா. காலையில எழுந்ததுமே செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறது, பூச்சி வராம இருக்க வேப்பெண்ணெய் தெளிக்கிறது, காஞ்சு போன இலைகளை எடுக்கிறதுன்னு அவளோட தினசரி வேலையா இதெல்லாம் ஆயிடுது. 20 நாட்களுக்கு அப்புறம் சின்ன சின்ன முளைகள் இப்ப செடிகளா மாறி இருக்கு. தக்காளி செடிக்கு பூ பூத்திருந்துச்சு. மாடியே ரொம்ப பசுமையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்ச மாதிரியே காய்கறி எல்லாம் காய்ச்சிடும். இப்படி ரம்யா ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஆனா ரம்யாவோட சந்தோஷத்தை பார்த்த ராதிகாவுக்கும் காந்தம்மாவுக்கும் சுத்தமா பிடிக்கல. ரம்யா, இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்க. உனக்கு கவனம்லாம் இங்க இருந்தா தானே? அந்த குப்பை செடியை தான் பாத்துக்கிட்டு இருக்க. வீட்டு சமையலை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்ல. இல்லத, நான் சமையல் எல்லாத்தையும் கவனமா தான் செய்யறேன். ஆனா அண்ணி, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்கல்ல, அந்த காய்கறி வளர்ந்தாலும் நம்ம கடையில வாங்குற காய்கறி டேஸ்டுக்கு வருமா? கடையில நம்ம அதிகமா காசு கொடுத்து வாங்குற காய்கறியோட சுவையே தனிதான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு இந்த காய்கறி எல்லாம் வராது. ராதிகா, அப்படிலாம் சொல்லாத. ரம்யா தான் கஷ்டப்பட்டு அந்த செடிகள் எல்லாம் வளர்க்கறாள்ல, கொஞ்ச நாள் பொறு பாக்கலாம். ஓ, நீ அவங்களுக்கு சப்போர்ட்டா? அந்த செடியில இருந்து எவ்வளவு பூச்சி வருது தெரியுமா? உன்னை அந்த பூச்சி எல்லாம் கடிச்சதா உனக்கு தெரியும். ராதிகாவோட பேச்ச கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவளோட செடியெல்லாம் பார்க்கும்போது அவ அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுறா. 1 மாசம் முடியுது. மாமியார் அவளுக்கு கொடுத்த கெடுவும் முடியுது. அப்ப கோபமா டெரஸ்க்கு வர காந்தம்மா, என்ன ரம்யா, 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குப்பையெல்லாம் எடுத்து போடுறேன்னு சொன்னியே, இன்னும் போடலையா? இப்படி கோபமா கேட்டுக்கிட்டே அந்த மாடிய பார்த்த காந்தம்மா அசந்து போய் நின்னுறாங்க. ஏன்னா டெரஸ் முழுக்க பசுமையா இருந்துச்சு. கீரை, பாலக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை செடின்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் செடிலாம் பூத்து இருந்துச்சு. இப்ப ரம்யா சிரிச்சுக்கிட்டே இப்படி பேசுறா. அத்த, இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த குப்பைகள்லாம் தூக்கி போடலாமா இல்ல இந்த காய்கறிகளை பறிக்கலாமா? ரம்யா, இதெல்லாம் நம்ம மாடியில விளைஞ்ச காய்கறியா? 1 ரூபா கூட நமக்கு செலவில்ல. இது எல்லாம் நம்ம கிச்சன்ல இருந்த விதைகள் தான். மண்ணும் பக்கத்துல எடுத்ததுதான். அப்படி சொன்ன ரம்யா மாடி தோட்டத்துல இருந்து கீரை, கொத்தமல்லி, கொஞ்சம் காய்கறிகன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சமைக்கிறா. அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ரம்யா, இன்னைக்கு குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. ஏதாவது புதுசா மசாலா எதுவும் யூஸ் பண்ணியா? ஆமா, இன்னைக்கு காய்கறி எல்லாம் பயங்கர டேஸ்டா இருக்கு. இத்தனை நாள் அப்படி இல்லையே. இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ரம்யா? இவ்வளவு டேஸ்டா சமைச்சிருக்க? ஏதோ சுமாரா இருக்கு. இது மசாலாவோட மகிமை இல்ல அத்த, இது நம்ம ஆர்கானிக் காய்கறியோட மகிமை. இது எல்லாம் நம்ம டெரஸ்ல விளைஞ்ச ஆர்கானிக் காய்கறிகள். இதுல ரசாயனமோ மருந்தோ எதுவுமே இல்ல. தூய்மையான தண்ணீரும் இயற்கையான உரம் மட்டும்தான். அதனாலதான் எனக்கு குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. உண்மைதான். சந்தையில வாங்குற காயெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா 2 நாள்ல அழுகி போயிடுது. ஆமாத்த, சந்தையில 1 கிலோ கொத்தமல்லி வாங்கணும்னா கூட எவ்வளவு விலை விக்குது. ஆனா இது நமக்கு இலவசமா கிடைக்குது. ஆரோக்கியமும் கூட. காந்தம்மாவுக்கு தடவையா தன்னோட மருமகள் மேல ஒரு மரியாதை வருது. பணம் மிச்சமாகிறது ஒரு பக்கம்னா, ருசிகரமான காய் கிடைக்கிறதும் அவரை யோசிக்க வைக்குது. நாட்கள் போகுது. இப்ப ரம்யா வீட்டு தேவைக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிகமாவே விளைவிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நாட்கள் போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காந்தம்மாவும் சாயங்கால நேரத்துல மாடிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசுமையான தோட்டங்களை பார்க்கும் போதே அவங்களுக்கு ரொம்பவே மன அமைதி கிடைக்குது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு சுஜாதா காந்தம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க காந்தம்மா கிட்ட இப்படி கேக்குறாங்க. என்ன காந்தம்மா, இந்த வாரம் சந்தைக்கு வரலையா? உங்களை சந்தையில நான் பார்க்கவே இல்ல. அதுவா, நாங்க சந்தைக்கு போறதை நிறுத்திட்டோம். என் மருமக மாடியில தோட்டம் போட்டிருக்கா. அங்கே எல்லா காயும் கிடைக்குது. அப்படியா? இந்த வார சந்தையில காய்கறி எல்லாம் சரியே இல்ல. என் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாம் கெமிக்கலை போட்டு கொண்டு வராங்க காய்கறியில. ஆமா ஆண்டி, அதனாலதான் நாங்க ஆர்கானிக்கா வளர்க்குறோம். இதோ நம்ம தோட்டத்துல விளைஞ்ச தக்காளி, நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு போங்க ஆண்டி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. பரவாயில்ல ஆண்டி, எடுத்துட்டு போங்க. இது ஆர்கானிக் காய்கறி, உடம்புக்கு நல்லது. ரம்யா அப்படி சொல்லவும் சுஜாதா அந்த காய்கறிகளை வாங்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து, ரம்யா, நீ நேத்து கொடுத்த தக்காளி அவ்வளவு ருசியா இருந்துச்சு. என் குழந்தைங்க வீட்டுக்காரெல்லாம் இஷ்டமா சாப்பிட்டாங்க. எனக்கும் உங்க வீட்டுல இருந்தே காய்கறி எல்லாம் வேணும். சந்தை விலையை விட அதிகமாவே கொடுக்கற. நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதமா. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே எங்களுக்கும் ஆர்கானிக் தக்காளி வேணும், புதினா வேணும்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரம்யாவோட ஆர்கானிக் காய்கறிகளுக்கு டிமாண்ட் அதிகரிக்குது. ரம்யா இப்ப டெரஸ முழுசா தோட்டமா மாத்திட்டா. காய்கறிகளை வித்து வந்த பணத்துல நிறைய க்ரோ பேக்ஸ் வாங்கிட்டா.
ஹே ராதிகா, உங்களோட பால்கனி நல்ல பசுமையா சூப்பரா இருக்கு. உங்க டெரஸோட கார்டன் போட்டோஸ் எல்லாம் நம்ம காலேஜ் குரூப்ல வைரல் ஆகிருக்கு தெரியுமா? உங்க அண்ணி ரொம்ப கிரேட். இந்த காலத்துல சிட்டில இருந்துகிட்டே இப்படிலாம் செய்யறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்படியா சொல்ற? ஆமா, நம்ம பாட்னி லெக்சரர் கூட உங்க அண்ணிய அவ்ளோ பாராட்டினாங்க. அர்பன் ஃபார்மிங்னா இப்படி பண்றதுதானா? இப்பதான் ராதிகாவுக்கு தன்னோட அண்ணியோட அருமை புரிய ஆரம்பிக்குது. எத கிராமத்து வேலைன்னு ரொம்ப இழிவா நினைச்சாலோ இன்னைக்கு அதுதான் அவங்களோட குடும்பத்துக்கே பெருமை தேடி தந்திருக்கு. ரம்யா, என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, உங்களையும் உங்களோட வேலையும் நான் ரொம்ப ஏளன பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது, மண்ணில இருந்து வர்றது வெறும் காய்கறி மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம்னு. நான் உங்களை அப்படிலாம் பேசிருக்க கூடாது அண்ணி. ஐம் சாரி. பரவாயில்ல ராதிகா, மண்ணு எப்போ நம்மள ஏமாத்தாது. மண்ணை நம்ம பராமரிச்சோம்னா அது நம்மளுக்கு ரெட்டிப்பா அதோட பலனை கொடுக்கும். சரிங்க அண்ணி, இதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதை இன்னும் பெருசாக்கலாம், ஆன்லைன்ல கூட விற்கலாம். நம்ம அபார்ட்மெண்ட் காரங்களுக்கு மட்டும் இல்லாம வெளியே இருக்கவங்களுக்கும் விற்கலாம். ரொம்ப நன்றி ராதிகா. கண்டிப்பா உன்னோட படிப்பும் என்னோட அனுபவமும் சேர்ந்தா நம்ம பல அற்புதங்களை செய்யலாம். அப்படியே 6 மாசம் போகுது. இப்ப காந்தம்மாவோட டெரஸ் ஒரு பெரிய காய்கறி தோட்டமாவே மாறி போயிடுது. அப்போ ஒரு நாள் காந்தம்மா இப்படி சொல்றாங்க, ஒரு காலத்துல நான் காய்கறி விலைய பார்த்து பயந்தேன். இப்ப என் மருமக புண்ணியம், கைக்கு 4 காசும் வருது, காய்கறியும் வருது. ரம்யா, நீ இந்த வீட்டுக்கு வந்த லட்சுமி மட்டும் இல்ல, அன்னபூர்ணியும் கூடமா. அத்த, ரொம்ப நன்றி அத்த. ஆனா இதெல்லாம் எனக்கு கிராமம் சொல்லி கொடுத்த பாடம்தான். இயற்கைக்கு தூரமா நம்ம யாருமே வாழ முடியாது. நகரத்துல இருந்தாலும் நம்ம நினைச்சா அங்கேயும் காய்கறிகளை பயிர்விக்கலாம். அப்படி சொல்றா ரம்யா. அவளோட இந்த ஆர்கானிக் தோட்டம் மூலமா அந்த நகரத்துல இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைக்குது. ஒரு காலத்துல ரங்காபுரம்னு ஒரு அழகிய கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல அஸ்வினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஊரே அந்த பொண்ணு ரொம்ப பாசமா பாப்பாங்க. அவளோட கருமையான முடி முழங்கால் தாண்டி தடிமனா நீளமா இருக்கும். ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் அஸ்வினியோட முடிய பார்த்து பொறாமப்படுவாங்க. பக்கத்து ஊர்ல இருந்த ரகு கூட அஸ்வினிக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. ரகு அப்பாவி, நல்லவன். ஆனா அவனோட அம்மா ரத்தம்மாள் கொடுமைக்காரி. ரகுவோட தங்கச்சி ரேகா பொறாமக்காரி. ரகு அஸ்வினியோட திருமணம் கோலாகலமா நடந்துச்சு. அஸ்வினி மாமியார் வீட்டுல கால் பதிச்சா. முதல்ல கொஞ்ச நாள் நல்லதா போச்சு. ஆனா ரேகாவுக்கு அஸ்வினியோட நீளமான ஜடைய பார்த்து பொறாம வந்துடுச்சு. ரேகாவுக்கு ரொம்பவே கம்மியான முடிதான் இருக்கும். அதனாலே ரேகாவுக்கு அஸ்வினி மேல பொறாம. இப்ப ரேகா அவளோட அம்மா கிட்ட, அம்மா, உன் மருமகளை பாத்தியா? எப்ப பாரு அந்த முடிய வாரிக்கிட்டும் அத பின்னிக்கிட்டும் தான் இருப்பா. வீட்டு வேலைய பத்தி அவளுக்கு ஒரு கவலையும் இல்ல. புதுசா இப்பதானே வந்திருக்கா, கொஞ்ச நாள் போகட்டும், பாப்போம். அம்மா, புரிஞ்சு பேசுறியா என்ன? இப்பவே அவளை நீ கண்ட்ரோல் பண்ணலைனா உன் தலையில ஏறி உட்காந்துக்குவா. அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். ரேகா இப்படி சொன்னதை கேட்டோன்னு ரத்தம்மாளுக்கு கொஞ்சம் பயம் வருது. அஸ்வினி மேல ஆதிக்கம் செலுத்தணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் அஸ்வினி, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? அந்த முடிக்கு எண்ணெய தேய்ச்சு வாரி அதுக்காக மணிக்கணக்குல டைம் வேஸ்ட் பண்றியே. இப்படி இந்த முடியவே பாத்துக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையெல்லாம் யாரு பண்ணுவா? இல்லத்த, நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் இப்பதான் முடிச்சிட்டு வந்தேன். ஓஹோ, வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுனா அதனால என்ன? இவ்வளோ நீல முடி உனக்கு எதுக்கு? எண்ணெய் எல்லாம் உன் முடிக்கே தீந்து போகுது. மாமியார் சொன்னதை கேட்டு அஸ்வினிக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் மாமியார் தானேன்னு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. ஆனா ரத்தம்மாளுக்கு அஸ்வினி மேல பகை வளருது. ரேகா எப்படியாவது அஸ்வினியோட முடிய வெட்ட வைக்கணும்னு முடிவு பண்ணா. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழி மூட நம்பிக்கை. ஒரு நாள் ரகு வயலுக்கு போயிட்டு வரும்போது கால் தவறி கீழே விழுந்துடுறான். சின்ன அடி, அவ்வளவுதான். ரத்தம்மாளும் ரேகாவும் அத பெருசா ஆக்குனாங்க. ரேகா அப்போ இப்படி சொல்றா, இது எல்லாம் புது மருமக வீட்டுக்கு வந்த நேரம்தான். ஐயோ, என் மகன் காலு முறிஞ்சு போச்சே, இப்படி கட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்கான். இது எல்லாம் அந்த முடியால வந்த வேனதான். அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? அவரு கால் தடுமாறி விழுந்ததுக்கும் என்னோட முடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கத்த? மருமகளுக்கு முடி நீளமா இருந்தா அந்த வீட்ல இருக்க ஆம்பளைக்கு கண்டம். அதனாலதான் என் மயனுக்கு இன்னைக்கு அடிபட்டிருக்கு. ஐயோ, நாளைக்கு என்னெல்லாம் ஆக போதோ தெரியலையே கடவுளே. ரகுவும் அம்மா சொல்றத கேட்டு அஸ்வினிய கோபமா பாக்குறான். ஆமா, அம்மா சொல்றது உண்மைதான். எனக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. அஸ்வினி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். இந்த மாசம் எல்லாமே நமக்கு ஏதோ கெட்டதாவே நடக்குது. முந்தா நேத்து வீட்டு முன்னாடி மரம் உடைஞ்சு நம்ம வீடு மேல விழ போய் தப்பிச்சது. இன்னைக்கு எனக்கு அடி. எல்லாம் கெட்டதாவே நடக்குதுல்ல.
என்னங்க நீங்களும் இப்படி யோசிக்காம பேசுறீங்க? அது பழைய மரம், அதனாலதான் அது விழுந்துருச்சு. அதுக்கும் என் முடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க பேசுறது. ஆனா அந்த வீட்ல அஸ்வினி சொன்னதை யாருமே கேட்கல. ரத்தம்மாவும் ரேகாவும் சேர்ந்து ஊரெல்லாம் இந்த மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அஸ்வினியோட முடியாலதான் எங்களுக்கு துரதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது சனி முடின்னு சொல்றாங்க. அஸ்வினி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசு உடைஞ்சு போறா. ரொம்ப ஆசையா வளர்த்த முடி இப்ப எல்லாருக்கும் சனியா தெரியுதான்னு அழ ஆரம்பிக்கிறா. ரேகாவும் ரத்தம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க. ஒரு ராத்திரி ரேகா ஒரு பெரிய டிராமா போடுறா. அம்மா இங்க வாங்க, பேய் பேய். என்னம்மா என்னாச்சு? அம்மா பெரிய முடியோட ஒரு பேய் வந்து என் கழுத்தை நெருக்கிதுமா. டே ரகு, எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்ல அந்த முடி இருந்தா நானும் ரேகாவும் இருக்க மாட்டோம். இப்பவே அவளோட முடிய வெட்டிடணும். ரத்தமாவும் ரேகாவும் இப்படி நடுங்கிக்கிட்டே சொல்லவும் அதை கேட்ட ரகு அஸ்வினி கிட்ட வந்து பேசுறான். என் அம்மாவும் என் தங்கச்சியும் இந்த முடிய பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இது வெறும் முடி இல்ல, இது சனி முடி. இந்த முடிய நீ உடனே வெட்டிக்க, இல்லைன்னா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இது நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசையா வளர்த்ததுங்க. இது சனின்னு பழி போடாதீங்க ப்ளீஸுங்க, சொல்றது கேளுங்க. பாத்தியாடா ரகு, இவளுக்கு நம்மளை விட இவ முடியும் இவ அழகும் தான் முக்கியம். இவன் நம்மள முக்கியம் நினைச்சிருந்தா இந்நேரம் முடிய வெட்டியிருப்பாள்ல. இப்ப அஸ்வினிக்கு வேற வழி இல்லாம கண்ணீரோட கத்திரிக்கோல் எடுத்து தன்னோட நீளமான கருப்பு முடிய வெட்டிக்கிட்டா. ரேகா அதை பார்த்து மறைமுகமா சிரிச்சுக்கிறா. அம்மாடி, இவளோட அழகு போச்சு. இனி யாரும் இவள பார்க்க மாட்டாங்க. முடி வெட்டினதுக்கு அப்புறம் அஸ்வினி அழுதுகிட்டே இருக்கா. ரூம்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டா. ரகுவுக்கு மனைவியை இப்படி பார்க்கவே பாவமா இருந்தாலும் அம்மா மேல இருக்க பயத்தினால அவனால எதுவும் சொல்ல முடியல. இப்படியே சில நாள் போகுது. ஒரு நாள் மன அமைதிக்காக ஊருக்கு வெளியில இருந்த சிவன் கோயிலுக்கு போய் தனிமையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ ஒரு சுவாமிஜி அங்க வந்தாரு. சுவாமிஜி அஸ்வினி கிட்ட இப்படி கேக்குறாரு. அம்மா, ஏன் இப்படி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க? உன் கண்ணீருக்கு என்னம்மா காரணம்? என்கிட்ட சொல்லுமா. சுவாமி, என் மாமியாரும் நாத்தனாரும் பொறாம புடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட பெரிய நீளமான முடிய சனின்னு அதுக்கு பழி சொல்லி வெட்ட வச்சுட்டாங்க சாமி. அட என்ன பொண்ணுமா நீ, முடி போச்சுன்னு மனச வேதனைப்படுத்திக்கிறியா? உன் மனசு தூய்மையானது. அந்த தூய்மை தான் உனக்கு பாதுகாப்பு. அவங்க பொறாமையால செஞ்சது உனக்கு வரமா மாற போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதுமா. நீ ஏன் கவலைப்படுற? எப்படி வரமாகும் சாமி? இதோ இது சக்தி வாய்ந்த எண்ணெய். இத தடவுனா போன முடி பொன் கலர்ல திரும்ப வரும். இன்னைக்கு ராத்திரி தடவிக்கோ, நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு தாயி. அஸ்வினி அந்த எண்ணெயை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றா. யாருக்கும் தெரியாம ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தலையில தடவிக்கிட்டா. சுவாமிஜி சொன்னது உண்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அஸ்வினியோட தலை ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஏதோ கால்ல தட்டுப்படுதேன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். இப்ப வீட்ல இருக்க எல்லாரையும் கத்தி கூப்பிடுறா. அவங்க 3 பேரும் இத வந்து பார்த்துட்டு வாயடிச்சு போயிடுறாங்க. ஏன்னா நேத்து கழுத்து வரைக்கும் இருந்த முடி இன்னைக்கு தர வரைக்கும் தடிமனா வளர்ந்துருச்சு. அதுவும் பொன் கலர்ல. இது சாதாரண முடி இல்லன்னு தெரியுது. இத பாத்துக்கிட்டே இருந்த ரத்தம்மா இப்படி சொல்றாங்க. என்னடி இது, ஒரு ராத்திரில முடி இவ்ளோ நீளமா வளர்ந்துருச்சு, அதுவும் தங்க கலர்ல மின்னிக்கிட்டு இருக்கு. ஐயோ பேய் முடி இது. இல்லத்த, இது தெய்வத்தோட வரம். சுவாமிஜி கொடுத்த எண்ணெயோட மகிமையத்த. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரேகா மறுபடியும் பொறாமப்படுறா. இது என்ன புது கதை, மறுபடியும் வெட்டிடு. இது கடவுள் கொடுத்த வரம். இத வெற்ற உரிமை யாருக்கும் இல்ல. ரகு மனைவியோட பொன் கலர்ல இருக்க முடிய பார்த்து மயங்கிட்டான். அவனுக்கு அம்மா தங்கச்சி பேச்செல்லாம் காதுல விழல. ஆனா உண்மையான ஆச்சரியம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில அஸ்வினியோட பொன்முடி இன்னும் நீளமா வளர்ந்துச்சு. வெட்டினாலும் கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் வளர்ந்துச்சு. எவ்வளவு வெட்டினாலும் முடி வளர்றது நிக்கவே இல்ல. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த முடிய எத்தனை டைம் வெட்டினாலும் அது திருப்பி திருப்பி வளர்ந்துகிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கொஞ்சம் முடிய வெட்டினேன். ஆனா அது மறுபடியும் வளர்ந்து நீளமா வந்துருச்சு. இப்ப இந்த முடிய வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம இந்த பொன்முடிய வச்சு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணுவோமா? இத கேட்டதும் ரகு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அஸ்வினி அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி தங்க முடி வியாபாரம்னு ஒரு போர்டு வைக்கிறா. கொஞ்ச நாள்ல இவளோட பிசினஸ் நல்லா போகுது.
ஆனா இத பார்த்து ரேகாவுக்கும் ரத்தம்மாளுக்கும் பொறுத்துக்கவே முடியல. பாத்தியாமா, உன் புது மருமக பிசினஸ் பண்றா. இதுக்கப்புறம் நம்மள அவ மதிக்கவே மாட்டா. நம்ம இப்படி சும்மா இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லு? ஏதாவது பண்ணணுமா? இத கேட்ட உடனே ரத்தம்மாக்கு பயம் வருது. இப்ப ரத்தம்மா அஸ்வினி கிட்ட, ஏன் அஸ்வினி, குடும்ப மரியாதையை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கியா? முடிய வெட்டி அத வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? அத்த, எந்த வேலையும் கேவலமான வேலை இல்ல அத்த. ஒரு காலத்துல என் முடிய சனின்னு சொன்னீங்க. ஆனா அந்த முடிதான் நம்ம வீட்டுக்கு லட்சுமிய கூட்டி வந்திருக்கு. இந்த மாச சம்பாத்தியத்தை பாருங்க. அப்படி சொன்ன அஸ்வினி ஒரு கட்டு பணத்தை ரத்தம்மா கையில கொடுக்கறா. பணத்தை பார்த்ததும் ரத்தம்மாவோட பொறாம ஆசையா மாறிடுச்சு. ரேகா பேச்ச அதுக்கப்புறம் காதுல போட்டுக்கல. இப்ப ரத்தம்மா இந்த பணத்தை வாங்கிட்டு அஸ்வினி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. அம்மாடி அஸ்வினி, களைச்சு போயிருக்க மாதிரி இருக்கியே, ஜூஸ் குடிக்கிறியாமா? நான் எடுத்துட்டு வந்து குடுக்கட்டுமா? இந்த முடிதான் நம்ம வீட்டு கஷ்டத்தெல்லாம் தீர்க்க வந்த முடி. என்னத்த, நீங்க தான் முன்னாடி இந்த முடிய பார்த்து சனி முடின்னு சொன்னீங்க. இப்ப கஷ்டத்தை தீர்க்க வந்த முடின்னு சொல்றீங்க? அம்மாடி அஸ்வினி, அத்த அது அன்னைக்கு ஏதோ புத்தி கட்டு போய் பேசிட்டேன்டா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, மன்னிச்சுக்கடா. சரிங்கத்த, போனதெல்லாம் போகட்டும். நடந்த எல்லாமே ஏதோ நல்லதுக்குன்னு எடுத்துக்குவோம் அத்த. அஸ்வினி ரேகாவுக்கு நல்ல இடமா பார்த்து அவளோட சம்பாத்தியத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அண்ணி, நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. பரவாயில்ல ரேகா, நாதனார்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் ரேகா. அதுக்கப்புறம் அஸ்வினி தன்னோட பொன்னிற முடியால நிறைய பணம் சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தா.